சொல்ல துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். அவர் என்ன காதலிக்கிறார், நான் அவரை காதலிக்கிறேன் அப்படின்ற ஒரே விஷயத்தை வச்சு பல பேர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஆனா திருமணத்துக்கு அப்புறமா தான் ஒருத்தருடைய உண்மையான சுயரூபம் தெரிய வருது. அதுவே பல பேருடைய வாழ்க்கையில ஒரு தடைக்கல்லா அமைஞ்சிடுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 2 பெண்கள் வந்திருக்காங்க. இதுல ஒருத்தங்க படிச்சு வேலைக்கு போயிட்டு இருக்க பெண், என்ன ஒருத்தர் காதலிச்சாரு, என்ன கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு, நானும் அவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன், ஆனா அவரை பத்தி தீர விசாரிக்கல, அதனால இப்ப அவதிப்பட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இன்னொரு பெண் கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. நான் ஒருத்தரை தீவிரமா விரும்பினேன், அதுக்கப்புறமா கல்யாணமும் செஞ்சுக்கிட்டேன், ஆனா இப்பதான் அவருடைய உள்நோக்கம் என்னன்றது எனக்கு தெரிய வருது, நான் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. இங்க ஒரு இளம் பெண் வந்திருக்காங்க. என்ன ஒருத்தர் லவ் பண்ணாரு, என்ன கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதுக்கேத்த மாதிரி நாங்க கல்யாணமும் செஞ்சுக்கிட்டோம், ஆனா என்னுடைய திருமண வாழ்க்கை வெறும் 15 நாள் தான் இருந்தது அப்படின்றாங்க. என்ன நடந்ததுன்னு அவங்களே கேட்போம். எப்ப கல்யாணம் நடந்தது? May 25th மேம் 2009. பட் அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. பேரண்ட்ஸ் போத் சைடு வந்து அக்செப்ட் பண்ணி தான் ரிஜிஸ்டர் மேரேஜும் நடந்தது. சரி. அப்புறம் அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிட்டேன். தென் மே மந்த் வந்து மேரேஜ் பண்ணாங்க. அண்ட் கல்யாணமும் வந்து எல்லாரும் கூட்டி நல்லா கிராண்டாவே பண்ணாங்க. உங்களை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னீங்க. 2 months லவ் பண்ணாங்க, தட்ஸ் ஆல். அதுக்குள்ளேயே எங்க வீட்டில் அரேஞ்ச் பண்ணனால அவர் வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். சிங்கிளா தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. தென் வந்து அப்புறம் பேரண்ட்ஸோட வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்க சைடு எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க? என்னோட சைடுல எங்க மம்மி தான் எனக்கு A to Z. ஸோ அதனால எங்க அம்மா ஓகே பண்ணா எனக்கு ஒன்றும், அம்மா தான் ஓகே பண்ணாங்க. லவ் பண்ணாங்கன்னா அவர் தான் என்ன லவ் பண்ணார் 2 months. நான் எதுவும் வந்து ஓகே சொல்லல. ஸோ அவரு கேட்டா நான் ஒன் சைடட் லவ்வா? இல்ல ஒன் சைடு லவ் இல்ல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நான் வந்து எஸ் சொல்லல. அம்மாவோட இதுவும் இல்லாம சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஸோ அதனால அம்மாவோட பெர்மிஷனோட தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிப்பேன்றது மட்டும் இன்ஃபார்ம் பண்ணேன். அவர் வந்து நான் ஆபீஸ்ல இருக்கும் போதே அவர் எனக்கு தெரியாம கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டாரு. மம்மி வந்து 2 months டைம் கேட்டாங்க. பட் ஆனா அவரு இல்ல எனக்கு இன்னைக்கே சொல்லணும்ட்டு அடம் பிடிச்சு ரிசல்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் உங்க வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்றத மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணாரு ஆபீஸ்க்கு. என்னோட பெர்மிஷன் இல்லாம ஏன் போனீங்க அப்படின்னு சொன்னேன். நான் அம்மா கிட்ட ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணணும்ல. இல்ல நான் உனக்கு தெரியாம தான் வந்தேன்ட்டு அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எங்க மம்மிக்கு வந்து நல்லா தைரியமா கேட்கவே எங்க அம்மாவும் வந்து ஓகே அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க ரொம்பவே. அப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட் February 6th வச்சாங்க. நல்லபடியாவே என்கேஜ்மெண்ட் எல்லாம் நல்லா தான் மேடம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அஃபெக்ஷனா தான் இருந்தாரு. ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிச்சுன்றதுக்காக எனக்கு கம்பல் பண்ணாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் முடிஞ்சிச்சுல அப்படின்ற மாதிரி ஒன்னா இருந்துட்டோம். அதுல வந்து கன்சீவ் ஆயிட்டேன். ஒன்லி 1 monthலயே வந்து கன்சீவ் ஆயிட்டேன். அதான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாரு. நிரந்தரமா எங்க வீட்டுல எல்லாம் இல்ல. ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு அப்புறம் மேரேஜும் நல்லபடியாவே முடிஞ்சிச்சு. எல்லாம் கிராண்டா தான் பண்ணாங்க. ஐநாவரம் பண்ணாங்க. நாங்க தான் கல்யாணம் பண்ணோம். எங்க மம்மி தான் கல்யாணம் பண்ணாங்க. அதனால ஆமா எல்லாம் செலவும் மம்மி. அவர் எதுவுமே ஏத்துக்கலையா? அவரு ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாமே எங்க அம்மா கேக்குறாங்க, எங்க சித்திங்கெல்லாம் அசிங்கப்படுத்துவாங்க, அதனால அப்படி கேட்டு வாங்கினாரு. அப்போ 20 சவரம் போட்டு கல்யாணம் பண்றதா இருந்தா இன்னும் நல்லா பெஸ்டா பார்த்து இது பண்ணிருப்பாங்க. இவரு கட்டின புடவையோட வந்தா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டனால அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிச்சுங்களா, அன்னில இருந்தே எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்னொன்னா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என் பேரண்ட்ஸ் எனக்கு அப்பா இல்லைன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் மேடம். தெரிஞ்சுதான் வந்து நான் லவ் பண்றேன் அப்படின்ட்டு எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாரு. அம்மா கிட்டயும் போய் கேட்டதும் அதுக்கப்புறம் தான். ஆனா வந்து அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பா வந்து உனக்கு அப்பா இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா தப்பா பேசுவாங்க, உங்க அப்பாவை எப்படியாவது கல்யாணத்துக்கு கூட்டுட்டு வா, நிச்சயதார்த்துக்கு கூட்டுட்டு வான்னு சொன்னாங்க. நாங்க அவரு இருக்கிற இடம் தேடி போயிட்டு அதுக்கப்புறம் அவர் காலில விழுந்து கெஞ்சணும். அவர் எங்க அப்பா ரொம்ப பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் 20,000 கொடுத்து அவரை கூட்டிட்டு வந்தோம். உங்க அப்பா? ஆமா எங்க அப்பாவுக்கு பணம் கொடுத்து. எங்க அப்பா செகண்ட் வைஃபோட இருக்காங்க. சரி. சோ அவங்க 20,000 ஃபர்ஸ்ட் ஒரு 5,000 கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 15,000 வந்து கொடுத்து கல்யாணத்துக்கு வரதுக்கு. ஆமா அவரு கொடுத்தீங்க? ஆமா அவங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் 14 இயர்ஸ்லயே அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எங்க அப்பா எனக்கு கிடையாது. நான் தான் 15 இயர்ஸ்ல இருந்தே ஒரு எக்ஸ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் வேலை பார்த்து அங்கிருந்தே படிச்சேன் பிகாம் வரையும். அங்க பிகாம் வரையும் முடிச்ச உடனே தான் எனக்கு
வேகன்சி ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு எனக்கு இன்டர்வியூலாம் வச்சு செலக்ட் பண்ணிட்டாங்க. அங்கே போன பிறகுதான் எனக்கு இவரோட கான்டாக்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் முடிஞ்சு 10 daysலாம் வந்து எனக்கு அவங்க டாடி இறந்துட்டாங்க. அவருடைய அப்பா? அவரோட மாமனார். எங்க மாமனார் இறந்துட்டாங்க. எங்க நாத்தனாரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் எங்க மாமியார் எல்லாரும் வந்து இந்த பொண்ணு வந்து எங்க இருந்து கட்டிட்டு வந்தானே தெரியல, நான் அப்பயே சொன்னேன் நம்மளுக்கு ஏத்த பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வந்ததுமே ஆளை முழுங்கிட்டேன் அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, எனக்கே மனசுல தோணுச்சு, ஒரு சமயம் நம்ம வந்தனால்தான் இறந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு இதுவாயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எங்க நாத்தனார் வந்து அவங்க அம்மா தனியா இருக்காங்களே சப்போர்ட் பண்றதுக்காக அந்த காரியம் நடக்கிற வரையும் இருந்தாங்க மேடம். அப்பதான் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. சாப்பாடே போட மாட்டாங்க. அப்ப எனக்கு 2 month பேபி. ஏன் நீ படுத்துக்கிற ஒரு பிரெக்னன்ட்னா அந்த கன்சீவ் ஆயிட்டோம்னா ஒரு மயக்கம்லாம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு வரலையே, உனக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. என்ன படுக்கவே விட மாட்டாங்க. அப்புறம் இந்த தொடப்பெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த இடத்துல போய் நான் படுத்துட்டு இருந்தேன். எங்க அம்மா எனக்கு எல்லாமே எங்க அம்மா A to Z கொடுத்து அமிச்சாங்க, சீதன ஆர்டிகல்ஸ். அதுல பெட்டு கூட எனக்கு அவங்க படுத்துப்பாங்களே தவிர என்ன வெளியே தான் படுக்க வைப்பாங்க. நான் இதுவரை தனியாவே இருந்தது இல்லை மேடம். அப்படி இருக்கும்போது இருட்டுல நான் தனியா படுக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா. அது எங்க அம்மா ஒரு நாள் தற்செயலா வீட்டுக்கு வரும்போது நான் சுயண்டி படுத்துட்டு இருக்கும் போது பாத்துட்டாங்க. ஏங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவ நல்லா இருக்கணும்னு தானே நான் ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணேன், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னா மரியாதை கேட்டுரும் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாரு என் ஹஸ்பண்ட். நீ யாரு? எங்க அம்மா ஆண்டி நான் அன்னைக்கு பொண்ணு கேட்கும் போது தெரியலையாப்பா, இப்ப வந்து என்ன வெளியே போன்றிய, மரியாதை கேட்டுருன்னு சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கேட்டுரும், நான் கொடுமையா படுத்தணும், சுவாண்டி படுத்துக்குது உன் பொண்ணுதான், கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எங்க அம்மா அழுதுனே அவரே தான் கூப்பிட்டு போக சொன்னாரு. அப்புறம் அழுதுட்டே கூட்டிட்டு வந்துட்டாங்க. காரியம் முடிய போதே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே இல்லை மேடம். அதுக்கப்புறம் எங்க அம்மா திருப்பியும் வெக்கத்தை விட்டுட்டு திருப்பியும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன்பா இப்படி பண்ண, பிரெக்னெண்டா இருக்க பொண்ணு அதுக்கும் ஆசையா இருக்காதா அப்படின்லாம் கால் பண்ணி கேட்டாங்க. பட் அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸான பதில் சொல்ல. எத்தனை நாள் ஆச்சு அவர் வந்து உங்களை பாக்குறதுக்கு? 2 weeks வந்தே பாக்கல மேடம். ஜஸ்ட் போன்ல தான் வந்து அம்மா கால் பண்ணி கேட்டாங்க, உன் பொண்ணுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு டக்குன்னு. டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு எங்க அம்மா சொன்னாங்க, என்னடி அவன் டிவோர்ஸ் எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைன் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறீங்களா, அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் ஓவரால்னா அவர் சொன்னதுக்கு நம்ம தாழ்ந்து போக கூடாதுன்றதுக்காக அப்படி சொன்னேன். ஆனா அவர் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப மாட்டாரு எனக்கு தெரியும், அதனால நான் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து வரதே இல்லை, பாக்குறதும் இல்லை. நான் அப்படியே இருந்துட்டேன் அம்மா வீட்லயே. டெலிவரி வரையும் இருந்துட்டேன். டெலிவரி அன்னைக்கு நைட்டு எனக்கு 2:45க்கு டெலிவரி ஆகுதுன்னா 12 o'clock 11:45க்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சின்ன வயசுல இருந்தே இருக்காங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவரு இன்ஃபார்ம் பண்ணாரு, இது மாதிரி மீட் பண்ணிருக்காங்க வந்து பாருங்க. ஆனா உடனே வந்தாங்க. ஒரு 2 hours கழிச்சு வந்து கரெக்டா குழந்தை பிறக்கிறதுக்கு சைன் பண்றதுக்கு வந்தாரு. வந்துட்டு மறுநாள் மெச்சிக்க வந்து இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு 1 week இருந்தாரு. டெய்லி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாரு. அவ்வளவுதான், அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வர்றதில்ல. அப்புறம் பேர் வைக்கும் போதையும் சொன்னோம். அன்னைக்கு மட்டும் வந்துட்டு அம்மா தங்கச்சியோட வந்தாரு. அம்மா தங்கச்சியோடய திருப்பி போயிட்டாரு. அந்த 9 months நீங்களும் கம்யூனிகேட் பண்ணல, அவரும் கம்யூனிகேட் பண்ணல. 7th month மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். ரொம்ப என்ன சொல்றது, தம்பி 3000 தான் சம்பாதிப்பான். அப்ப வந்து வீட்டுல சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு வந்து எங்க பெரியமாங்கெல்லாம் எனக்கு சாப்பாடு, பிரெக்னெண்டா இருக்கனால எல்லாரும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். என்னால வேலைக்கு போக முடியல. ஆனா என்னால ரொம்ப முடியாத அந்த மாதிரி டைம்ல வந்து இவரு திருப்பி எனக்கு கான்டாக்ட்ல வந்தாரு. நான் வந்துட்டு, நீ வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம வந்துனா நான் உன்னை வச்சுட்டு வாழ்வேன் அப்படின்னு சொன்னாரு. எங்க அம்மாவோட பர்மிஷன் இல்லாம சொல்லாம வந்துடணும் அப்படின்னு சொன்னாரு. என்ன மாதிரியான ரூல் இது? அது மாதிரி வந்தா நான் வச்சுக்கிட்டு வாழ்வேன் அப்படின்னு சொன்னாரு மேடம். சரி என்ன பண்றது, நம்ம தம்பியும் அம்மாவும் ஏன் நம்மளுக்காக கஷ்டப்படணும்ன்றதுக்காக நானும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அம்மாவோட பர்மிஷன் இல்லாம அம்மா எப்போ வெளியே போவாங்கன்னு பாத்துட்டே இருந்தேன். வெளியே போன உடனே நானும் கிளம்பிட்டேன். அவரோட பேச்சை நம்பி கிளம்பிட்டேன். நல்லா வச்சுப்பாரோ நினைச்சு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, இனிமேல் வந்து என்னை தலைமொழிக்கிடு, இனிமே வரவே வராத, நான் உன்னை கஷ்டப்பட்டு இங்க சேஃபா வச்சிருந்தேன், அவன் நான் இங்க என்ன பாத்துக்கிட்டான், ஏற்கனவே வந்து 3 மாசம் இருக்கும் போதே வந்து உன்னை வெளியே படுக்க வச்சவன், இப்ப என்னென்ன பண்ணுவானோ போய் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. போன்ல தான் பேசினாங்க. நான் போயிட்டேன் பாதி தூரம் அவர் கூட.
அதுக்கப்புறம் என் தம்பியும் வந்து என்கிட்ட பேச மாட்டான்னு சொல்லிட்டான். உனக்கு கஷ்டப்பட்டு அங்க எது கூப்பிட்டு வந்தா உனக்கு கொழுப்பு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் வந்து உங்களால நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்ற மாதிரி நானும் போனேன். ஆனா ஒரே ஒரு நாள் அந்த ராத்திரி மட்டும் தான் மேடம் சந்தோஷமா இருந்தேன். அந்த 29 டேஸும் என்னை கொடுமைப்படுத்தினாங்க. 1 மாசம் வச்சிருந்து கேட்டை பூட்டிடுவாங்க, வெளியே வராத அளவுக்கு. வெளியே வராம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு கடைக்கு கூட போட மாட்டாங்க, சாப்பாடே போட மாட்டாங்க எனக்கு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? அக்கம் பக்கத்துல விசாரிச்சீங்களா? ஐயோ, அவங்க அக்கம் பக்கத்துல யார்ட்டையுமே பேச விட மாட்டாங்க மேடம். விண்டோஸ் எல்லாம் ஓபன் பண்ணாம வச்சிருந்தாங்க. விண்டோஸ் எல்லாம் ஓபன் பண்ணா உடனே எங்க மாமியார் ஃபோன் பண்ணி அவங்க பிள்ளைக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் யார்கிட்ட ஃபோன் பேசுறேன்னா பாத்துட்டே இருப்பாங்க. எங்க அம்மாட்ட பேச முடியாது கண்டிப்பா, ஏன்னா எங்க அம்மா கோவத்துல இருக்காங்க. நான் என் தம்பிக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான் அனுப்பிச்சேன். அவனே சொல்லிட்டான், இனிமே நாங்க இறந்துட்டோம்னு நினைச்சுக்கோ, இனிமேல் வந்து எங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு சும்மா அனுப்பிச்சிட்டான். அதனால நானும் என் தம்பிகிட்ட பேசாம வைராகியமா இருந்துட்டேன். ஆனா 29 டேஸ்க்கு அப்புறம் என்னால இருக்கவே முடியல. இங்க நானும் என் குழந்தை செத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. என்ன இருந்தாலும் தாய் இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணா ஏதாச்சும் ஒரு விதத்துல சொன்னோம்னா மனசு இறங்குவாங்களோன்ற ஒரு இதுல ஃபோன் கிடைச்சிது. அவங்க வெளியே போயிருந்தாங்க மாவு வாங்கறதுக்கு. அந்த டைம்ல என்ன பண்ணேன், பாத்ரூம்ல போயிட்டு எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா நான் ரொம்ப மாதிரி இருக்கு, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா வர வச்சேன். என்னை மன்னிச்சிடுமா, நான் தெரியாம போயிட்டேன், இப்ப என்னை எப்படியே காப்பாத்துமான்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணாங்க, நீ வெளியே வந்து நில்லு, பேக்கோட நான் கூப்பிட்டுட்டு போயிடுறேன், நான் அந்த வீட்டுல காலெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதே போதும்ட்டு நான் என்ன பண்ணேன், ஆனா பூட்டி வச்சிருந்தாங்க. எங்க மாமியார் உள்ள வச்சு அவங்கள நான் கதவு சாத்திட்டு நான் வெளியே ஓடியாந்துட்டேன். வேற வழியில மேடம், ஏன்னா அவங்க சிஸ்டர் பக்கத்துலயே இருக்கா, அவளும் என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவா. அதனால எனக்கு பயமா இருந்துச்சு, நான் வெளியே ஓடியாந்துட்டேன் அவங்கள கூட்டிட்டு. ஆமா, பட் எப்படி அடிச்சாரு தெரியுமா அந்த 1 மாசத்துல என்ன ரொம்ப அடிச்சாரா? ஆமா மேடம், வெளியே வச்சு அடிச்சாரு. நான் எங்க வீட்டுக்கு போயிடுறேன், என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன். அதுக்கு அப்புறம் என் மாமியார் சொன்னேன், நான் உங்க அம்மாவா இருந்தா என் பேச்சு கேட்பலன்ட்டு நல்ல பொண்ணு மாதிரி சொல்லிட்டு போய் உள்ள எல்லாரும் சேர்த்து அடிச்சாங்க மேடம். சிஸ்டர்ன்னு சொல்றாங்க, அது உண்மையான சிஸ்டரான்றதுதான் எனக்கு தெரிய வரணும். ஏன்னா அவங்க அவரோட சிஸ்டர்னு ஒண்ணு இருக்கு, அவங்க வீட்டுல இருக்காங்க. ஆமா, வீட்டுல இருக்கு. அது 2 குழந்தை இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட்னா இல்லைன்னா நிப்பாரு, உட்காருவாரு. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். என் மாமனார் என்கிட்ட பேசாமே இறந்துட்டாரு. அப்புறம் பார்த்தா அவங்க என் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவங்க, அவங்க நல்லா பேசுவாங்க. பேசினாலே இவங்க முறைப்பாங்க, அதனால அவரும் போயிடுவாரு. ஸோ எனக்கு அங்க யாருக்கிட்டையும் பேசவும் முடியாது, என் பேரண்ட்ஸ் கிட்டையும் பேச விட மாட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 15 டேஸ் கஷ்டப்பட்டதை விட நடுவுல 1 மாசம் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம போன பாருங்க, அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். அப்பதான் வந்து என்னோட அம்மாவோட அருமையை எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. சொல்ல துடிக்குது மனசு.